ஹாய், வெல்கம் டு எஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். நான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா ராசாக்கு ஏத்த மாதிரி மங்கையர் மனம் கவர்ந்த மணவாளன்ட்டு ஒரு பட்டமே வச்சிருக்காரு. எதுக்கு இந்த பட்டம் வந்துச்சுன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ராசா 2G காற்றலை இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஊழல்னா அதுதான். அதை பண்ணிட்டு பீகார் ஜெயில போய் 90 நாள் கழித்துன்னுட்டு வந்தோம், இன்னைக்கும் திருந்தல. அண்ணாவும் ராஜாஜியும் இருந்து சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சராக என்ன இந்த தலைவனை ஒரு தேர்தலை வச்சு எடை போடுவீங்களா? இந்த தலைவனை ஒரு தேர்தல் வச்சு எடை போடுவீங்களா? நான் என்ன கேட்குறேன், இந்த அண்ணன் முத்தரசனை மன்னிச்சிங்க, உங்கள் பேரில் தனிப்பட்ட முறையில் பெரிய மரியாதைலாம் உண்டு. எனக்கு ஒரு லாஜிக் புரியல. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னொரு கட்சி தலைவர் சொல்றாரு, திமுக கூட்டணியே இல்லை, திமுக கூட்டணி இல்லை, நீங்க இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. கூட்டணியே இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன கூட்டணி? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எதுக்கு இந்த அதிக பிரசங்கனம்? எங்க கூட்டணியில என்ன இருக்கு? 60 இயக்கங்கள் இருக்கு. பேச்சு பாத்தீங்களா? கொஞ்சம் நஞ்சமாவது மட்டு மரியாதை இருக்குதா? முட்டாள் முதலமைச்சர் அவர்களே, முட்டாள் முதலமைச்சர் விஜய் அவர்களே. முட்டாள் முதலமைச்சர் யாரு? முட்டாள் முதலமைச்சர் விஜய் அவர்களே. எலெக்ஷனுக்கு பிறகு ஏவாவிலுக்கு உடல்நலம் சரியில்லை, சில பிரச்சனைகள் இருந்தது. அவர் டிக்கெட் போட்டது 17ஆம் தேதி சிங்கப்பூர் போறதுக்கு. அவர் என்னைக்கு போகணும் டிக்கெட் போட்டாருன்னா 25ஆம் தேதி. 25ஆம் தேதி 11 மணிக்கு டிக்கெட் போடணும், ஆனா 6 மணிக்கு ரைடு. அப்ப 25ஆம் தேதி அன்னைக்கே ரைடு, அன்னைக்கே 11 மணிக்கு டிக்கெட் போட முடியாதுன்னு தள்ளி போட்டு. முட்டாள் முதலமைச்சர் சொல்றீங்க, யார் முட்டாள்னு பாத்துருமா? எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க. எலெக்ஷனுக்கு பிறகு ஏவாவிலுக்கு உடல்நலம் சரியில்லை, சில பிரச்சனை. ஒரு நிமிஷம். எலெக்ஷன் முடிஞ்சது ஏப்ரல் 23, ரிசல்ட் வந்தது மே 4. அதுக்கப்புறம் 51 நாள் ஆகி போச்சு. ஆனா அது வரைக்கும் நல்லா இருந்தவர் ஜூன் 25ஆம் தேதி ரைடு வந்த உடனே அடுத்த நாளே சிங்கப்பூர்ல போய் நெஞ்ச புடிச்சுக்கிட்டு நெஞ்சு வலின்னு படுத்துட்டாரு. எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு. இந்தியால நல்ல ஹாஸ்பிட்டலே கிடையாதா? தமிழ்நாட்டுல நல்ல ஹாஸ்பிட்டலே கிடையாதா? ஏன் உங்களோட ஹாஸ்பிட்டலே 4-5 இருக்கே, அங்க போய் படுத்துக்கலாமே. இங்க தீர்க்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி எந்த மாதிரி நோய் உங்களுக்கு வந்துடுச்சு? அததான் நானும் கேக்குறேன். இப்படி பொய்யா சொல்லி புளிக்கிட்டே அலையிறீங்களே, இதெல்லாம் கேட்கறதுக்கு தமிழ்நாட்டுல யாருமே கிடையாதா? கடைசியில முட்டாள் யார் தெரியுமா? நீங்க பேசுறதையும் கேட்டு நல்லா இருக்குன்னு 4 பேர் கை தட்டுறாங்களே, அவங்கதான் முட்டாள். நான் சொல்றது கரெக்ட் தானே மக்களே? நீங்களே சொல்லுங்க. நெஞ்சு வலின்னு போய் படுத்தாரா இல்லைன்னா படுத்தாரான்னு தெரியல. மொத்தத்துல மக்களை ஏமாத்தி மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சுட்டு ஊரா போய் படுக்கிறதுல இவங்களுக்கு ஒரு கொண்டாட்டமா இருக்குது. இவங்களெல்லாம் அழிக்க முடியலையே, இவங்களெல்லாம் கைது செய்ய முடியலையேன்ட்டு இன்னைக்கு பல பேருக்கு பல வருத்தமா இருக்கும். ஆனா ராஜா ராசாவை மாத்திடலாம். ராஜான்னு இவரை சொல்றதுல தப்பே கிடையாது. ராஜான்னு சொல்றதுல தப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவரெல்லாம் நம்ம தமிழக முதலமைச்சரை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அந்த மனுஷன் படத்துல நடிச்சு கோடியா சொத்து சேர்த்து வச்சு தமிழ்நாடு அரசியலுக்கு வந்து 2 லட்சம் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு தான் மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்ட்டு வந்திருக்காரு. ஆனா இவனுங்க 2 ரூபா கூட காசு இல்லாம வந்து அவனை கட்டி இவனை கட்டி இவன் கூட இருந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்து மக்கள் பணத்திலேயே வாழ்ந்து மக்கள் பார்த்து போட்ட ட்ரெஸ், மக்கள் போட்டு பிச்சிலேயே ட்ரெஸ்ஸை போட்டு ஜட்டியை போட்டு ஃபேண்ட்டை போட்டு போற காரை போட்டு சுத்துறதுல இருந்து எல்லாமே மக்கள் பணம். ஆனா மானம் கெட்டு போய் மக்கள் பணத்தை தின்னுட்டு மக்களுக்கே துரோகம் பண்ணிட்டு அலையிறாங்க இவனுங்கெல்லாம் பேசலாமா? பேசுறதுக்கு தகுதி இருக்கு இவங்களுக்குலாம்? கண்டிப்பா கிடையாது. அடுத்த வீடியோல அடுத்தவரை பத்தி பார்ப்போம். See you, bye bye from ASP Army யூடியூப் சேனல்.